அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. மதுரை விமான நிலையம் தொடர்பான வழக்கில் சின்ன உடைப்பு கிராம மக்களை வெளியேற்ற இடைக்கால தடை விதித்திருக்கிறது உயர்நீதிமன்ற கிளை. தொடர்ந்து கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கருணாகரனிடம் கேட்கலாம். கருணாகரன், நீதிமன்ற ஆணையின் முழுமையான விவரங்கள். சிவரஞ்சனி, அதாவது மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக சின்ன உடைப்பு கிராமத்தில் உள்ளது. இங்குள்ள 258 வீடுகளை கையகப்படுத்துவதற்காக, நிலத்தை கையகப்படுத்துவதற்காக பேச்சுவார்த்தை நடத்தி 2009ஆம் ஆண்டுபடி இழப்பீடு வழங்கப்பட்டது. இந்த சூழலில் தற்பொழுது எந்த விதமான மாற்று இடம் வழங்காமல் எங்களை வெளியேற்றக்கூடாது, எனவே மாற்று இடம் வழங்கிய பிறகு எங்களை வெளியேற்றுங்கள் என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் அந்த 258 பேரும், மணி, ராஜா உள்ளிட்ட 258 பேரும் மனு தாக்கல் செய்திருந்தனர். இந்த மனு நீதிபதி என் மாலா முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது மனுதாரர்கள் தரப்பு வழக்கறிஞர் கூறுகையில், அதாவது தொழிற்சாலை, அதாவது விமான நிலையம் விரிவாக்கம் என்பது தொழிற்சாலைக்கான சட்டத்தின்படி நிலம் கையகப்படுத்தப்படுகிறது. எனவே 2019 மத்திய சட்டப்படி எவ்வளவு இடம் வழங்கினார்களோ அதே இடம் மற்றும் அந்த பகுதியில் அடிப்படை வசதிகள், குடிநீர், சுடுகாடு, பள்ளிக்கூடம் உள்ளிட்ட அனைத்து விதமான அடிப்படை வசதிகளும் செய்து தந்த பிறகு இவர்களே இந்த வீட்டை காலி செய்ய வேண்டும். மறு குடி அமர்வு முக்கியம். மேலும் ஒரு கிராமமே காலி செய்யப்படுகிறது. எனவே அவர்களுக்கு அடிப்படை வசதிகள் செய்து கொடுக்காமல், மறு வாழ்வு வழங்காமல், மறு நிலம் வழங்காமல் காலி செய்யக்கூடாது என்று வாதிட்டார். இதைத் தொடர்ந்து அரசு தரப்பில் உரிய கால அவகாசம் கோரப்பட்டது. இந்த நிலையில் மதுரை விமான நிலையம் விரிவாக்கத்திற்காக அந்த சின்ன உடைப்பு கிராமத்தில் 258 வீடுகளையும் தற்பொழுது வெளியேற்றுவதற்கு இடைக்கால தடை விதித்து உத்தரவிட்டனர். மேலும் மறு இடம் வழங்குவது, மறு குடி அமர்வு வழங்குவது குறித்து அரசு தரப்பில் பதில் மனு தாக்கல் செய்யவும் உத்தரவிட்டு வழக்கு விசாரணையை ஒத்திவைத்தனர். மேலும் இந்த இடைக்கால உத்தரவை தொடர்ந்து கடந்த ஞாயிற்றுக்கிழமை முதல் சின்ன உடைப்பு கிராம மக்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். அந்த போராட்டம் வாபஸ் பெறப்படும் என்றும் தெரிகிறது. சிவரஞ்சனி, வழங்கியமைக்கு நன்றி கருணாகரன்.